உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி தப்பு செஞ்ச தாமரைக்கு ராஜாங்கம் சரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சொன்ன மாதிரி சொன்ன வாக்கையும் காப்பாத்துறதுக்காக தீக்குழியும் இறங்கி வெளியவும் வந்துடுறாங்க. அப்பத்தான் இருந்துகிட்டு, ஐயா கருப்பு, அந்த கருப்பண்ணசாமி உன் மேல வர மாதிரி நீ வேண்டிக்கையா அப்படின்னு சொல்ல, இங்க கருப்புமே எவ்வளவு வேண்டினாலும் கருப்பு சாமியோ கருப்பு மேல இறங்கவே இல்ல அத்தா, நான் கண்ணை மூடி சாமியை வேண்டினா அடுத்த நிமிஷமே சாமி எனக்குள்ள வந்து இறங்கி குறி சொல்லும். ஆனா இப்போ என்னன்னு தெரியல, எனக்குள்ள அந்த கடவுள் வரமாட்டாரு அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அப்பத்தா இருந்துக்கிட்டு, என்ன கருப்பு சொல்ற, நாங்க ஒரு குறையும் இல்லாம தானே இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சாமி உன் மேல வரலனா என்ன ராஜாங்கம் இது? இங்க என்ன நடக்குது? அத்தா, சாமி வரும்போது எந்த நேரத்துக்கு வரணுமோ அதுக்கு தெரியும், கண்டிப்பா வரும், நீ கவலைப்படாத. அடுத்து அந்த தாமரையை தீக்குமிழில இறங்க சொல்லு. ராஜாங்கம் இந்த மாதிரி சொன்னதும் இங்க தாமரைக்கோ, ஐயோ அம்மா, அடுத்து என்னதான் தீக்குழியில இறங்க சொல்றாங்க, என்னால முடியாதுமா. அங்க பாரு, அந்த நெருப்பை பார்க்கும்போதே தகன்னு எரியுது, எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன். நான் வேணா போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுடுறேன். அடியே தாமரை, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மறந்துட்டியா, உன் காலில் வாழை மட்டை கட்டியிருக்க, அதனால உனக்கு எதுவும் ஆகாதுடி, அந்த சூடுலாம் எதுவும் தெரியாது. நீ பேசாம அப்படியே இறங்கி குடுகுடுன்னு ஓடி போயிடு. அதுக்கப்புறம் போய் அங்கே சத்திய வாக்கு பண்ணிடு, எல்லாமே முடிஞ்சிடும். ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க தாமரை, இந்த நேரத்தில் நீ மட்டும் சத்திய வாக்கு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் சேது கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்டிடுவான். நான் சொல்கிறத கேளு, நீ போ அப்படின்னு தாமரையை ஒரு வழியா சமாதானப்படுத்தி தீக்குழியும் இறங்க வைக்க, அதே நேரம் தாமரை வாழை மட்டை கட்டின காலோட தீக்குழியில காலை வைக்க, இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கோ இங்க கருப்பண்ணசாமி இறங்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இங்க ராஜாங்கம் ஆட ஆரம்பிக்க, கையில கத்தியோட அந்த கருப்பண்ணசாமியே நேர்ல வந்து ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க குழிக்குள்ள இறங்கின தாமரையோ ராஜாங்கத்துக்கு கருப்பண்ணசாமி வந்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, கருப்பு மேல சாமி வராம இருந்துச்சு, இப்போ என்னன்னா சாமி ராஜாங்க மாமா மேல இறங்கியிருக்கே, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. நாம மட்டும் போய் பொய்யா சத்தியம் பண்ணா சாமிக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை வெட்டி போட்டாலும் வெட்டி போட்டுடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு, நான் போய் உண்மையை சொல்லிடட்டா அப்படின்னு ராஜாங்கத்தையே ரொம்ப பதட்டத்தோட பார்த்துக்கிட்டே தீக்குழியும் மிதிச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா தாமரையும் தீக்குழி இறங்கி வெளியே வந்ததும் இங்க கருப்புசாமி இறங்கின ராஜாங்கம், இப்போ எனக்கு சத்திய வாக்கு கொடு, உன்னை சேது கெடுத்தானா அப்படின்னு ரொம்ப கோவத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் ராஜாங்கம் கேட்க, தாமரைக்கோ இன்னொரு பக்கம் பயம் வந்து, இல்லை இல்லை மாமா, என்னை கெடுக்கல, எல்லாமே நாடகம், என் அம்மாவும் நானும் சேர்ந்து போட்ட நாடகம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தோட காலில் விழுந்து பயந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. தாமரை இந்த மாதிரி சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரியோ, அடிப்பாவி, நாம எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் கடைசியில உண்மையை உளறி வச்சிட்டாலே, இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சாவித்திரி நினைச்சுக்கினாலும், இன்னொரு பக்கம் இங்க கருப்பு சாமியுமே, பாத்தீங்கல்ல, சேது மேல எந்த தப்பும் கிடையாது, அதனாலதான் இந்த தீக்குழியில இறங்கி தான் மேல தப்பு இல்லைங்கிறத சத்திய வாக்கா கொடுக்க சொன்னேன். இப்போவாவது சேது மேல தப்பு இல்லைன்னு எல்லாரும் நம்புங்க அப்படின்னு ராஜாங்கம் மேல வந்த கருப்புசாமி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சாமி இறங்கினதை பார்த்த சாவித்திரி வேக வேகமா வந்து, ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்படி பொய் சொல்லியிருக்க? அம்மா, நான் என்னம்மா பொய் சொன்னேன்? ஏண்டி இப்படி பொய் சொன்னேன்? சேது உன்னை கெடுக்கவே இல்லைன்னு சொல்ற. சேதுவும் நீயும் ஒன்னா கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்தத நாங்க எல்லாரும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நீ சாமியை பார்த்த பயத்துல எதுக்காக இப்படி மாத்தி பேசுற? இங்க பாருங்க, தாமரைய சேது கெடுத்திருக்கான். இவ ஏதோ சாமி ஆடின ஆட்டத்துல பயந்துட்டு மாத்தி சொல்லிட்டா. சேது, எல்லாரும் முன்னாடியும் ஊரை கூட்டி நான் சொல்லிட்டேன், ஒழுங்கா சாவித்திரி கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அங்க இருந்த சன்னாசி அப்பத்தானு, அடியே சாவித்திரி, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இப்போதானே உன் பொண்ணு வாயாலியே சேது மாமா என்னை கெடுக்கவே இல்லைன்னு சொன்னா, ஆனா நீ எதுக்காக இப்படி மாத்தி பேசுற? ஐயோ, நான் மாத்தி பேசல,
என் பொண்ணு தாமரை தான் சாமி ஆடின ஆட்டம் பயத்துல இந்த மாதிரி தப்பா உளறிட்டா. இங்க பாரு சாவித்ரி, தேவையில்லாத வார்த்தைகளை மாத்தி பேசாத. அவ பயத்துல உளரல. அவ பயத்துல உளர்னாலும் அவ உண்மையை தான் சொல்லியிருக்கா. பேசாம உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு அப்பத்தா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஐயோ இதை கேட்க நியாயமே இல்லையா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி போய் இங்க மகளிர் மன்ற தலைவர்கிட்ட, ஏமா உங்க எல்லாரையும் நீதி கேட்க வர சொல்லியிருந்தனே, இப்போ என்னன்னா நீங்க அமைதியா இருக்கீங்களே, வாங்க வந்து என் பொண்ணுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க, அந்த சேதுவை தாலியை கட்ட சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இவங்க எல்லாரும் மூட நம்பிக்கையில இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு துரோகத்தை நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாரு சேது, இந்தா தாலியை புடி. என் பொண்ணு கழுத்தில் இப்போ ஊரறிய நீ தாலியை கட்டலைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இப்போவே உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, அத்தை அதான் சாமி முன்னாடியே தாமரையே ஒத்துக்குச்சே, அதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக இப்படி ஏமாத்திக்கிட்டு இன்னமும் என் புருஷன் மேலே நீங்கள் பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் புருஷன் தாமரைக்கு தாலியை கட்ட முடியாது. ஏ தாமரை, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே நிற்கிறாரு பாரு கருப்பண்ணசாமி, அவர் கொடுக்குற தண்டனையே உன்னால் தாங்கிக்கவே முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே கருப்பண்ணசாமியோ ரொம்ப கோவத்தோட கையில் கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்க. அதை பார்த்ததும் தாமரையோ, அம்மா நீ பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோமா, இனிமேலும் நாம தப்பிக்கணும்னு நினைக்க வேண்டாம், எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சேது மாமாவுக்கு கேக் எடுத்துக்கிட்டு போனல, அந்த கேக்கில் அம்மா மயக்க மருந்து கலந்துருந்தாங்க. அந்த மருந்து கலந்த கேக்கை தான் மாமாவுக்கு வெட்டினேன். அதை சாப்பிட்டு தான் அவரும் மயக்கம் போட்டுட்டாரு. மறுநாள் எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேது மாமா பக்கத்தில் போய் என் பூவெல்லாம் களைச்சி போட்டுட்டு படுத்துக்கிட்டேன். பார்க்குறவங்க அப்போ தான் சேது மாமா எனக்கு எடுத்த மாதிரி தெரியும்னு அம்மா சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. மாமா மேலே இருந்த ஆசையிலையும் அன்புனாலையும் தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தாமரையோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே மகளிர் மன்ற தலைவியோ சாவித்திரியோட கிட்ட வந்து, ஏமா நீ அவ்வளோ லட்சணமாக வந்து அவ்வளோ பொய் சொல்லிட்டு போன, என்னமோ சேது தம்பி தான் உன் பொண்ணை கெடுத்துட்டான், என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுன்னு, கடைசியில் பார்த்தா சாமியை பார்த்ததும் உன் பொண்ணு எல்லாத்தையும் உண்மையை உளறிடுச்சே. அப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கள கிடையாது, உன்னையும் உன் பொண்ணையும் தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும். உங்களை எல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கிறதே தப்பு. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கணும்னு நினைக்கிற நீங்களாம் தண்டனையை அனுபவிக்காம இருக்கவே கூடாது அப்படின்னு மகளிர் மன்ற தலைவி பேச, உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, மேடம் அவ சொல்றதெல்லாம் பொய், அவ ஏதோ பயத்தில் உளறிக்கிட்டு இருக்கா, நீங்களும் அவளை நம்பிக்கிட்டு ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஏமா உன் பொண்ணு வயலே எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இதுக்கு மேலே நீ என்ன சொல்லி புரிய வைக்க போற? உனக்கும் உன் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும், எல்லாரும் கிளம்புங்க, நாம் போகலாம். இன்னொரு பக்கம் தாமரையுமே செஞ்ச தப்ப உணர்ந்து இங்கே சேதுக்கிட்ட வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் சின்ன வயசுல இருந்தே உங்க மேல ஒரு அன்பை வச்சுட்டேன், உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு மனசுக்குள்ள முடிவெடுத்துட்டேன், அதனால தான் உங்களை அடையணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன இந்த மாதிரி ஒரு நான் தப்பை பண்ணிட்டேன், இப்போதான் நான் பண்ண தப்பு எனக்கு உணர்றேன். உடனே அங்க இருந்த கருப்பு, ஏன் தாமரை, நீ கேக்கில் மருந்து கலந்ததா சொன்னேன், ஆனால் அந்த கேக்கை நாங்கள் லேப் ரிப்போர்ட்டரில் கொடுத்துமே, அந்த லேபுக்காரன் கூட அந்த கேக்கில் மருந்து கலக்கலன்னு தானே சொன்னான், ஆனால் நீ அதில் கேக்கில் மருந்து கலந்து தான் மாமாவுக்கு கொடுத்த நீ சொல்கிற, இதில் எது உண்மை அப்படின்னு இங்கே கோவத்தோட கருப்பு கேட்க, அது வந்து ஒரு நாள் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அந்த நேரத்தில் அம்மா தான் வாசலில் போய் அந்த ரிப்போர்ட்டுக்காரனை ஏதோ சமாளித்து கையில் இருந்த வளையலையும் கழட்டி கொடுத்து கடைசியில் அந்த ரிப்போர்ட்டையும் மாற்றி சொல்லியிருக்காங்க, அதனால தான் அந்த ரிப்போர்ட்டுக்காரனும் உங்ககிட்ட ரிப்போர்ட்டை மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாமரை சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சேதுவுக்கு பயங்கர கோபம் வந்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு நீயும் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு தாமரையோட கன்னத்திலேயே அற வைக்கிறாரு சேது. இன்னொரு பக்கம் இங்கே அப்பத்தாவோ, ஏண்டி சாவித்ரி, உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் வளர்த்து வச்சிருக்க, எவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சிருக்க,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எதுக்காக என் புள்ளைய இப்படி ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறேன்னு எவ்வளவோ நான் பேசினேன். ஆனா நீ எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ உன் பொண்ணு உத்தமை மாதிரில ஒரு நாடகத்தை போட்ட. பார்த்தல என் புள்ள மேல அந்த கருப்பண்ணசாமியே இறங்கி வந்து உன் பொண்ணு வயலையே உண்மையை சொல்ல வச்சிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு அப்பத்த கேட்க உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் எதுக்காக பண்ணேன்? என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். என் பொண்ணு சேதுவை உயிருக்குயிரா காதலிச்சா. அப்படி இருக்கும்போது எங்கிருந்தோ திடீர்னு இந்த தமிழ்ச்செல்வி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டு எப்படியாவது என் பொண்ணை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு வேலையை பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எங்கள் சாவித்திரியோ பதில் சொல்ல, அதை கேட்ட எல்லாருக்குமே கோபமாகி உடனே மோகனாவோ, இங்கே பாரு, இதோட எங்க வீட்டு பக்கம் மட்டும் நீ வந்துடாத. நல்லா இருந்த எங்க குடும்பத்தை இப்படி ஊர் முன்னாடி சிரிக்க வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு காரியத்தை 2 பேரும் பண்ணிட்டீங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு மோகனாவும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்க மேல இருந்த கருப்பண்ணசாமி இறங்கி வர தாமரை சொன்ன எல்லா உண்மையையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோபம் வந்து ஆவித்திரியையும் தாமரையையும் ஓங்கி பலார்னு கன்னத்துல வச்சு, ஐயா சேது, இவங்க 2 பேரையும் இப்படியே விட்டா மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உன் மேலே பழிய போட்டதா சொல்லி இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லு. என் புள்ள மேலே பழிய போட்ட நீங்கள் வெளியே இருக்கவே கூடாது. மறுபடியும் என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் உருவாக்கி குடும்பத்தை உண்டு இல்லாமல் பண்ணிடுவீங்க. நசி, சீக்கிரமாக போலீஸுக்கு ஃபோனை போட்டு இவங்களை பிடிச்சிட்டு போக சொல்லு. இனிமே இந்த 2 பேருமே என் வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது. நானும் தங்கச்சின்னு இடம் கொடுத்ததும் போதும், இந்த சாவித்ரி எனக்கு பண்ண துரோகமும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எல்லாரையும் கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு.